வணக்கம், உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நூல் அடித்து ப்ளம்பிங் பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து 2 சைடு லெவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நூல் அடிச்சுக்கிறோம் டேரெக்டாக. நூல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கணும். கலர் பவுடர் யூஸ் பண்ணோம்னா தான் வந்து செவுத்துல நல்லா தெரியும். ஸோ 2 சைடுமே கலர் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணுறோம். மோட்டர் இன்லெட்டுக்கும் அண்ட் சின்டெக்ஸோட அவுட்லெட்டுக்கும் ரெண்டுக்குமே வந்து நம்ம 1 இன்ச்சில் பைப் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக எல்லா பக்கம் யூஸ் பண்ணுற பைப் தான். இங்கே வந்து பிவிசி தான் யூஸ் பண்ணுறோம். கஸ்டமர் பிவிசி தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நம்ம பிவிசி யூஸ் பண்ணுறோம். 3 அடிக்கு ஒரு கிளாம்ப் வைக்கிறோம். அந்த கிளாம்புமே பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி நம்ம ஆணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். டேரெக்டாக ஆணி அடிக்கிறப்போ ஒரு இடத்துல வந்து ஆணி ஏறிடும், ஒவ்வொரு இடத்துல ஏறாது. ஏன்னா செவுரு வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா ஏறாது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒர்க்கை நீட்டாக பண்ணணும் அப்படின்னா ட்ரில் பண்ணி அடிச்சிருங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு இங்கே பிவிசி பைப்புக்கு பிவிசி பேஸ்ட்டே யூஸ் பண்ணுறோம். ஸோ நோ ப்ராப்ளம். சிபிவிசி அல்லது யூபிவிசி பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இங்கே பிவிசி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு ஆணி அடிக்கிறதாங்க இங்கே மேட்ரு. ப்ளம்பிங்கில் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஆணியோ அல்லது ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ வைக்கிறப்போ வந்து என்னென்னா அந்த ஒர்க்கோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அண்டு சின்டெக்ஸில் ஹோல்ஸ் பண்ணுறக்கு இது நம்மளோட மிஷின் தான். இது எனக்கு கிஃப்ட்டாக வந்த மிஷின் தான். மிஷின் வந்துட்டு ஒரு 1200 அந்த ரேஞ்சு தான் வரும், கார்ட்லெஸ். பட் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேட்டரியே நம்ம 1800 போட்டு தனியாக கீழே ஒரு பாக்ஸ் வச்சு பேட்டரி வச்சுருக்கோம். இந்த மிஷின் பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேங்க. அடுத்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. டேங்க் டிப்பில் ஏற்றும்போது வந்து டஃப்லான் டேப் போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வராது. பிகாஸ் நீங்கள் அது எதுவும் பண்ணாமல் மாட்டுறப்போ மேலே சின்டெக்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் லீக்கேஜ் வந்துச்சுன்னா நம்ம தண்ணி பூரா ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.